அப்பாவை அறிகிற அறிவிலே. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் எல்லாம் சொல்லுங்க, அறிகிற அறிவினால். இப்ப பாருங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் எல்லாம் சொல்லுங்க பெருக கடவுது. ஏதோ இருக்குதுன்றது வேற, பெருகிறதுன்றது வேற. இருக்கீங்களா? கிருபை இருக்கு, ஆனா கடவுள் சொல்றாரு கிருபை பெருக முடியும்ன்றார். சமாதானம் இருக்கு, எங்கேயாவது தேடி பார்த்தா கொஞ்சம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்களே, ஆமா எங்க வீட்டில் இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. அது மாதிரி சமாதானம் இருக்கு, ஏதோ ஒரு டப்பாக்குள்ள கிடக்கும். அப்படி கிடையாது. கிருபையும் சமாதானமும் பெருக கடவது, பெருக கடவது. ஆமென். எப்படி பெருகுது? அறிய அறிய கிருபையும் பெருகுது, சமாதானமும் பெருகுது. உங்க ஆசீர்வாதம் வேற எங்கும் இல்லை, அறிவிலே. உங்க அப்பாவை அறிகிற அறிவிலே, அதுக்குள்ளதான் வச்சிருக்கிறார். எவ்வளவு நோயிங் நடக்குதோ அந்த அளவுக்கு ஃப்ளோவாக ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில். ஆமென். அப்போ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. அவரை அறிகிற அறிவினால என்ன பண்ணுது? கிருபை பெருகுது. எது பெருகுது? சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறது அறியும் போது பெருக ஆரம்பிச்சு. அதுதான் சாவி, அதுதான் சாவி. இருக்குது, கொஞ்சம் கிருபை இருக்கு, கொஞ்சம் சமாதானம் இருக்குது. ஆனால் அறிய அறிய கிருபையும் பெருகும், சமாதானமும் பெருகும். நம்மளை அழைத்தவரை ஒருத்தர் அழைச்சாரு பாருங்க. அழைச்சாருன்னே உட்காந்துருக்க கூடாது. என்ன அழைச்சிருக்காருங்க ஆண்டவர், ரைட்டு அழைச்சிட்டாரு. அழைத்தவர் என்ன பண்ணுங்க? அறிகிற அறிவினாலே. இப்போ கவனிங்களேன், ஜீவனுக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுக்கும். கடவுள் இந்த வாழ்க்கையை பற்றிலாம் கடவுளுக்கு அக்கறையே இல்லை அப்படின்றவங்களே இந்த வசனத்தை கேளுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஜீவனுக்குன்னா என்ன? வாழ்வதற்கு. ஜீவனுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு பாருங்க, இந்த வாழ்க்கையில் வாழ்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதில் சிலவற்றை அல்ல, எல்லாம் சொல்லுங்க யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தலினதும் அன்றி. அப்படின்னா அவர் அம்புட்டியும் கொடுத்துட்டாராம். அம்புட்டியும் கொடுத்துட்டாரா? எங்க சார் கொடுத்தாங்க, என் கையில கொடுக்கலையே அப்படின்றாங்க. அம்புட்டையும் அவர் அறிகிற அறிவுன்ற டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்க அறிய அறிய பாக்ஸ் திறந்துகிட்டே இருக்கும். அறிய அறிய உங்க மடியில விழுந்து கொண்டே இருக்கும்.